ஸோ ஓகே என்னடாடா உங்களோட பார்ட் டூ ஒர்க் அவுட் வந்து ரெண்டு பார்ட்டோட எம்ஜிகே ஒர்க் அவுட் ஏற்கனவே சொல்லிட்டேன். பயோ ஒர்க் அவுட் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் அதை நான் சொல்றேன் பிகாஸ் பயோ கெமிஸ்ட்ரி. ஸோ பயோ ஒர்க் அவுட் ஒரு குட்டி கதை சொல்லணும். ஸோ அது கொஞ்சம் பயோ ஒர்க் அவுட் கொஞ்சம் கம்ப்ளெக்ஸான ஒர்க் அவுட். ஸோ அதை நான் சொல்றேன். மேபி இந்த 3 நாளுக்கு சொல்லி முடிச்சு விடுறேன். அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட். அது ஒரு மிகப்பெரிய ப்ரொசீஜர். ஏன்னாடா நீங்க கன பேர் எனக்கு சொல்லியிருந்த விஷயம் என்ன, இன்ஆர்கானிக்கும் பிசிக்கலும் அது என்ன இளவண்டே விளங்கல மட்டும் சொல்லியிருந்தீங்க. பிகாஸ் அது எனக்கு இன்ஆர்கானிக் வந்து அது எவ்வளவு படிச்சாலும் மண்டே வராது. பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் அது என்ன எல்லாமே ஓகே மாதிரி இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே தலைகளா மண்டே கலக்கும். ஸோ அந்த ரெண்டுக்கு நான் யோசிச்சிருக்கேன். மேபி நான் படிப்பிக்கிற பிசிக்ஸ் தான். ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா ஆக்சுவலி ஞாபகம் இருக்கு தானே, அட்லீஸ்ட் கொஞ்சம் அன்றைக்கு நான் பயோ டைலர் தானே. ஸோ அப்படி கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கு தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டு உங்களுக்கு அந்த ரெண்டு நேம் நான் படிச்ச ஷோர்ட் ஐடியாஸ், பிகாஸ் பிசிக்கல் ஷோர்ட் ஐடியாஸும் இதுல ஷோர்ட் ஐடியாஸும் செய்து விட கொண்ட மாதிரி யோசிச்சேன். இப்ப எனக்கு 3 கிழமையில எக்ஸாம் இல்லை இஎஸ்ஏ. ஸோ எனக்கு எக்ஸாம் முடியும். எனக்கு ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் எக்ஸாம் முடிய எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 6 வீக் லீவ் விடுவாங்கடா. 6 வீக் 3 வீக்ஸ் மொத்தமா 9 வீக்ஸ் லீவ் விடுவாங்க. ஸோ அந்த டைமை பேஸ் பண்ணி செய்யலாம்னு இருக்கேன். ஸோ சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸை இப்போ செய்வோம். ஆல்ரெடி நான் நேட்டும் ஒரு கோட் போட்டிருந்தேன். நேட்டும் முந்தின நாளும் கோட் போட்டிருந்தேன். 10 நாளா போடல சொல்லிட. ஸோ அந்த அதான் விஷயம். ட்ரஸ்ட் யோர் ப்ரோசஸ், ஜஸ்ட் கோ இட் ஓன் அண்ட் நீங்க போற போக்குல அதை ஓட்டப்பட்டிங்கன்னா நடக்கும். ஜஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா அது மட்டும் வேணும். சரியா? நான் விஷயத்துக்கு வரேன். பிசிக்ஸ் பார்ட் டூ ஒர்க் அவுட் வந்து நாங்க ரெண்டா உடைக்கணும். உங்களோட பார்ட் டூ ஒர்க் அவுட் வந்து நாங்க ரெண்டா உடைக்கணும். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர், இன்னொன்று எஸ்சி. சரியா? நான் உங்களுக்கு எப்ப எஸ்ஏ செய்து விடுவேன்டா, ஒரு பாடம் நான் கம்ப்ளீட் பண்ண பிறகு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹைட்ரோனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் எஸ்ஏ செய்வேன். பிகாஸ் வந்துடா எஸ்ஏ என்றது வந்து உனக்கு ஒரு நாலேஜை கொடுக்கும். ஒரு நாலேஜ், ஒரு புது விதமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க இன்றைக்கு ஒரு எம்சிக்கு சேவ் பண்ண நினைக்கிறேன். 2006 அன்னைக்கு எம்சிக்கு தான் சேவ் பண்ணேன். ஸோ 2006 ஒரு எம்சிக்கு இருக்கு, அந்த ரேடியேஷன் எம்சிக்கு. அந்த ரேடியேஷன் எம்சிக்கு டாப்ளர் எஃபெக்டோட பைண்ட் பண்ணி அதுக்கு என்ன பேர், டாப்ளர் ப்ராட்னிங்னு சொல்றது. டாப்ளர் இந்த பட்டை விரியலாங்க. பிகாஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு எஸ்ஏ வந்திருக்கு. 2006 எம்சிக்கு பேஸ் பண்ணி 2012 எஸ்ஏ வந்திருக்கு. ஸோ லைக் தட் பேசிக். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் உனக்கு விளங்கணும்னா உனக்கு பேசிக் விளங்கத்தானே வேணும். சொன்னேன் பேசிக் தியரி வந்து எம்சிக்கு பேஸ் பண்ணி வச்சுட்டு தான் செய்வேன். அது ஒரு பாடம் முடிஞ்ச அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளாக் பாடி ரேடியேஷன் முடிஞ்ச அப்புறம் எஸ்ஏ செய்ய மாட்டேன். மொத்த ரேடியேஷன் முடிஞ்ச பிறகு நாங்க 20 இயர்ஸ், நான் 10 இயர்ஸ் செஞ்சு விடுவேன். நான் திருப்பி கடைசி நேரம் திருப்பி செய்யறது அடுத்த விஷயம். அப்படி செய்வோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் அது உனக்கு பாடம் போகவே சொல்லுவேன். ரேடியேஷன்ல ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, நாட் அன் இஷ்யூ. பட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் நான் ஸ்ட்ரக்சர் செய்து விடுறேன். அடுத்த விஷயம், உனக்கு ஸ்ட்ரக்சர் ஒரு புது உலகம் காட்டப்படும். டோன்ட் வரி. பிகாஸ் நீ இதுவரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றதையே இப்படி யோசிச்சிருக்க. நீ உன்ன மாதிரியே ஸ்ட்ரக்சர்ன்றது என்ன பாடமாக்கிற படம் தானே. பாடமாக்கிடுவானோ ஈஸியா மார்க்ஸ் அப்படின்ற விஷயத்துல மைண்ட் செட்ல வளர்த்தெடுக்கப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லை, ஸ்ட்ரக்சர்லையும் கேள்வி கேட்கலாம். ஸ்ட்ரக்சர்லையும் ஒரு உலகம் இருக்கு. புது விதமா அதை காட்டமாடா. டோன்ட் வரி. ஆக்சுவலி நீங்க வெளியில கேட்டீங்கன்னா தெரியும், நான் மாஸ்டர் முடிச்சதே ஸ்ட்ரக்சர்ல தான். ஸோ பிகாஸ் வெளியில போன முறை யாரோ ஒரு பிள்ளை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி, ஐ மீன் கிளாஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொன்னா நீங்க ஸ்ட்ரக்சர்ஸ் இதுல மாஸ்டர் வெளியில கேள்விப்பட்டது. ஸோ லைக் தட் ஐ எம் மாஸ்டர் இன் டூயிங் ஸ்ட்ரக்சர். ஸோ எனக்கு லாஸ்ட் ஃபீல் ஒர்க்ஸ் இந்த 6 டேர்ம் கூட 80 தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு. எனக்கு 80-78 ஃபீல் ஒர்க்ஸ் இந்த 6 டேர்ம். 80-78 எனக்கு ஸ்ட்ரக்சர். ஸோ லைக் தட் அவ்வளவுக்கு எனக்கு ஸ்ட்ரக்சர் விருப்பம்டா. யா ஓகே, நான் ப்ராணம் இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டு தான் நான் செய்ய போற ஒர்க் அவுட். ஸோ நான் இப்போ இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறது எஸ்ஏ ஒர்க் அவுட் இருக்கட்டும். நாங்க ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் கதைக்கிறேன். பிகாஸ் எஸ்ஏ ஒர்க் அவுட் நான் உனக்கு எஸ்ஏ செய்யறது கொஞ்சம் முன்னூறு சொல்றேன். பிகாஸ் அதோட எஸ்ஏ சேர்த்து தான் செய்யணும். ஸோ அது இருக்கட்டும். ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் சொல்றேன் ஏனென்றா நான் செய்யறது இருக்கட்டும். பட் உனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா நீ ஸ்ட்ரக்சர் எல்லா ஸ்ட்ரக்சருமே நான் செய்திடணும். ஃபைனலுக்கு வரப்போ அத்தனை ஸ்ட்ரக்சரும் நான் செய்து விடுவேன். இந்த ஸ்டைல்ல நான் செஞ்சு விடுறேன். அடுத்த விஷயம். பட் நீ ப்ராக்டிஸ் பண்ண தானே மேடம். ஸோ அதுக்காண்டி சொல்றேன். முதலாவது உனக்கு ஸ்ட்ரக்சர் வேணும்னா தியரி தெரியணும். தியரி தெரியாம இந்த பாடமாக்கிட்டு போய் 4 கேள்வி பாடமாக்கின கேள்வி 10 கேள்வி வரந்தானே அதை லீவ் போட்டு வரணும்னு சொல்ற சட்டம் எல்லாம் ஸ்ட்ரக்சருக்கு சரி வராது. ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், கேள்விக்கு நீ மரியாதை கொடுத்தா தான் கேள்வி உனக்கு மரியாதை கொடுக்கும். அந்த விஷயம் முன்னாடி சொல்லி தந்தேன். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ் என்னடா, ஒன்று இந்த அடிச்சு விட்டுருக்காங்களே ஒரு ப்ராக்டிகல் கைட் பேர்ல அது சொன்னா திட்டுவாங்க. சரி ஓகே, பாதி பிரியோசனம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிகல் கைட் ஒன்று இருக்கு. ஸோ உங்களோட ப்ராக்டிகல் கைட் இருக்கு. இதை விட நான் யூஸ் பண்ண ரிசோர்சஸ் ப்ராக்டிகல் கைட், பாஸ் பேப்பர், அப்புறம் ஃபீல்ட் ஒர்க் சென்டர் மொடட்டோ நான் யூஸ் பண்றேன் தான். ஆனா நான் அதை யூஸ் பண்ற அமௌண்ட் வந்து குறைவு. ஏனென்றா அதை நான் சொல்லி கொண்டு போய்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிகல் கைட், தென் பாஸ் பேப்பர், தென் ஃபீல்ட் ஒர்க் சென்டர் மொடட்டோ, அண்ட் த சேம் டைம் ஜேகுமார் சார் புக் இருக்கு. எஸ்ஆர் ஜேகுமார் சார் ஈகிளை. ஸோ என்கிட்ட இருக்கணும். ஐ ஹேவ் தட் புக்ஸ். என்னோட அது லைன்ல இருக்கு. எல்லா புத்தகம் வச்சிருக்கேன். அதுல எந்த புக் கண்டாடா அமைப்பு கட்டுரை வினாக்கள் ரெண்டு இருக்கும், ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ.
ஒன்று பாஸ் பேப்பர் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட், அது தேவையில்லை, அதனோட பாஸ் பேப்பர்ல இருக்கு தானே. சேரண்ட மாடல் பேப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், சேரண்ட மாடல் பேப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். தட்ஸ் வெரி பெனிஃபிஷியல் பிகாஸ் உங்களோட ஃபீல்ட் ஒர்க்ஸ் சொன்னாங்க அவங்கள பத்தி. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கேள்வி எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இடம் கேட்டு சுட்டு கொண்டு வருவாங்க. பிகாஸ் நான் செய்ய தொடங்கினப்பதான் எனக்கு விளங்குது. நானும் ஒவ்வொரு முறையும் ஃபீல்ட் ஒர்க் சென்டர் புதுசா கேள்வி படிக்கும். ரொம்ப நல்ல நாலேஜான ஆக்கள் தான் புதுசா தான் கேள்வி யோசிக்கிறாங்க. எப்ப ஜெயக்குமார் சார்ட்ட உத்தான் செய்ய வலிக்கணும் அப்பதான் விளங்குது இது நாலேஜா எல்லாம் இல்ல, சுட்டுட்டு வராங்க. இந்த கோலமானியில ஸ்பெரோமீட்டர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களே, நீங்க ஏன் அதை தளவாடிக்கு மேல வச்சு பேலன்ஸ் பண்ணலான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களே, எப்படி விண்ணேறது கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஸ்பெரோமீட்டர்ல ஏன் அதை தளவாடிக்கு மேல வச்சு பேலன்ஸ் பண்ணலான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களே, இதுவரை கேட்டிருப்பாங்களே கட்டாயம், இல்ல ஏதாவது ஒரு பாஸ் பேப்பரை நீங்க ஃபீல்ட் ஒர்க் சென்டர்லயாச்சும் கேட்டிருப்பாங்களே, ஓமா இல்லையா? அதுக்கு அவங்களோட ஒரு விளக்கம் வர சொல்லியிருப்பாங்களே, தளவாடியில் தெரிப்புக்கு உட்படுவதால் உங்களுக்கு அதை பார்க்கல அது புடுங்கலான்ற ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்களே. சொன்னவனுக்கும் விளக்கம் தெரியாது, கேள்வியோடனுக்கும் விளக்கம் தெரியாது, அடுத்த விஷயம். பட் தளவாடியில் ஒரு என்னது தளவாடியில் தெரிப்பு நிகழ்வதால் நீங்கள் அதை பார்க்க முடியும்னு சொல்லியிருப்பாங்களே. சோ தட்ஸ் த பேசிக் திங். அந்த மாதிரி இந்த கொஸ்டின் வந்து நான் உண்மையா பார்த்தா ஜெயக்குமார் சார் புக்ல, நான் ஜெயக்குமார் சார் புக் என்னது யூஸ் பண்ணாட கொஞ்சம் புது கொஸ்டின்ஸ் அதுல இருக்கு. அட் த சேம் டைம் எம்சிக்யூ புக் நான் சஜஸ்ட் பண்றேன் ரீசன் என்னன்னா, சார் வந்து கொஞ்சம் கண்டென்ட் கூட மீன்ஸ் இட்ஸ் ஃபார் நாலேஜபிள் பீப்புள். ஸோ அதனால ஓகே, ஸோ இட்ஸ் ஃபார் நாலேஜபிள் பீப்புள். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன், நாலேஜபிள் பீப்புள் மீன்ஸ் நான் சொல்றது வந்து அது கொஞ்சம் வெயிட் கூட. ஸோ நீங்க பாஸ் பேப்பரோட ஸ்ட்ரிக்ட் ஆனீங்கனாலே பெட்டர். ஆனா ஸ்ட்ரக்சர் புக் வந்து வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் இஸ் தக்க. ஓகே ரைட், ஓகே அதை பத்தி நான் கதைக்க விரும்பல. ரைட், ஓகே சரி வச்சிருப்போம். இப்ப விஷயத்துக்கு வரும். சோ இந்த ஓர்டர்ல போக டிபி எஜுகேஷனும் இருக்குது. அம்மிக பேரா டிபி எஜுகேஷன் யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கும். சோ அதுலயும் ப்ராக்டிகல் செய்து விடுறவங்க, அதுலயும் ப்ராக்டிகல் வீடியோஸ் இருக்கும். அதுல ப்ராக்டிகல் பிகாஸ் சில ஸ்கூல்ஸ்ல வந்து ரிசோர்சஸ் இருக்காது. சோ அப்படி ரிசோர்சஸ் இல்லாத இருந்தும் செய்யாதவங்க அடுத்த விஷயம். ரிசோர்சஸ் இல்லாதாக்கள் அல்லது நீங்க இது வரைக்கும் ப்ராக்டிகல் செய்து பார்க்காதாக்கள் நீங்க அங்க போயிருந்தீங்கன்னா உண்மையா அந்த டிபி எஜுகேஷன் ஒரு சேனல் இருக்கு. சோ டிபி எஜுகேஷன் சேனல்ல வந்து அந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை செய்யறது பெட்டர். சரி, நம்மளோட விஷயத்துக்கு வரும். ஓகே, தியரியை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஃபர்ஸ்ட் கைட் வந்து நான் சொன்னது உங்களோட ப்ராக்டிகல் கைட். சரி, அது சிலது ரிசோர்ஸ் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் இல்லடா, பட் சிலது ரிசோர்ஸ் புக்ல இருக்கு, சிலது ப்ராக்டிகல் கைட்ல இருக்கு. ப்ராக்டிகல் கைட் என்னத்துக்கு தேவையானா, அதுல சில விஷயம் சொல்றேன் வடிவாக்க பண்ணி, அதுல அந்த தேவையான உபகரணம் இருக்கு. லைக் அப்ராட்டஸ் என்னென்ன உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது, அது உங்களுக்கு ப்ராக்டிகல் கைட்ல தேவை. பிகாஸ் எனக்கு வந்து 2020 பேப்பர்ல நான் பிளவிட்ட ஒரே ஒரு கேள்வி ஸ்ட்ரக்சர்ல எனக்கு தெரியும் விஜய் அவங்க அடத்தன் திருத்துவாங்க, அடுத்த விஷயம். பிளவிட்டன் மீன்ஸ் தெரியாம ஓகே, தெரியாம எழுதாவிட்ட ஒரே ஒரு கேள்வி அந்த ப்ராக்டிகல் கைட்ல தான் அந்த பாயிண்ட் தான். பிகாஸ் எங்களுக்கு இருந்தவங்க எலக்ட்ரிசிட்டியில வந்து அந்த ப்ராக்டிகல் யூஸ் பண்ற பேட்டரியோட வோல்டேஜ் என்னன்ற மாதிரி கேட்டிருந்தவங்க. ஸோ அதுல உங்களுக்கு எழுதிருப்பாங்க நிக்கல் கேட்மியம் பேட்டரி 2 வோல்டேஜ், அதே மாதிரி லெட் ஆசிட் பேட்டரி 2 வோல்டேஜ், அந்த மாதிரி அது என்ன பேட்டரி என்ன வோல்டேஜ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லைக் ஐ நோ தோஸ் ஆர் மெமரைசபிள் திங்ஸ். பாடமாக்க வேண்டிய விஷயம் தெரியும், ஆனா அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு உனக்கு என்ன ப்ராக்டிகல் கைட். அதே மாதிரி சில விஷயத்துல வந்து கேட்டிருக்காங்க அந்த சுரமானி ப்ராக்டிகல், சொனோமீட்டர் ப்ராக்டிகல் நீங்க 1 கிலோகிராம் ஸ்ட்ரிங்கா 2 கிலோகிராம் ஸ்ட்ரிங்கா 3 கிலோகிராம் ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணீங்க டென்ஷன் பண்றதுக்கு இழுவையை கொடுக்கறதுக்கு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ரிசோர்ஸ் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குரிய ரீசன் நான் படிப்பிக்க நான் சொல்றேன், அடுத்த விஷயம். பட் அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்களோட ஹீட் ப்ராக்டிகல்ல வந்து 2/3 நான் நினைக்கிறேன் கலோரி மணி ஐசண்டையும் வேப்பரண்டையும் பனிக்கட்டின்டையும் நீராவிண்டையும் தன்மை என்ன latent heat of vaporization, latent heat of fusion. உருகலின் தன்மை வெப்பம், ஆவியாதலின் தன்மை வெப்பம். இந்த ப்ராக்டிகல் செய்ய 2/3 தான் வாட்டர் எடுக்கணும், 2/3 வாட்டர் எடுக்கணும். இதே நேரம் ஈய குருண்ட ப்ராக்டிகல் செய்ய இதெல்லாம் போய் ரிசோர்ஸ் புக்ல செக் பண்ணி பேர் இருக்கு. நான் 2 வருஷத்துக்கு முதல் படிச்சது. ஓகே, எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கணும், வச்சுக்கணும். எனக்கு அதெல்லாம் இவ்வளவு ஸ்லோல இருக்கணும். தானே ஐ லவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, சோ அதுக்கு 2/3 இருக்கணும். ஒரு ஈய குண்டு ப்ராக்டிகலுக்கு அரைவாசியில இருக்கணும். ஒரு நியூட்டன்ஸ் இந்த கூலிங்லோ அந்த நியூட்டன்ஸ் கூலிங்ல ப்ராக்டிகலுக்கு பேர் மேலே இருந்து 1 சென்டிமீட்டர்ல இருக்கணும்னு எழுதி இருப்பாங்க. சோ தீஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கு வெளி புக்ஸ்ல நார்மலா இருக்காது. பட் ஃபைனல் பேப்பர் ஒரு கேள்வி கேட்க யூ ஹேவ் டு நோ அபௌட் தீஸ் திங்ஸ். ஓகேவா? சோ இந்த விஷயம் இது மாதிரி சில வேலை பாப்பாயாக இருந்தால் யா இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் லைக் இதை விட எலக்ட்ரிசிட்டியில பேட்டரி கதை சொல்லிட்டேன். மற்றது இந்த ஸ்ட்ரிங் வெயிட் இருக்க பாசிபிள் கட்டுங்க 1 கிலோகிராமா 2 கிலோகிராமா 3 கிலோகிராம் 20 நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. 3ல எந்த வெயிட்டை யூஸ் பண்ணீங்க அதுக்கு ஒரு ரீசனும் கட்டுது. 2020 பேப்பர்ல சுரமானி ஸ்ட்ரக்சர் வந்து அதுல கேட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பாத்தியா, எனக்கு ஸ்ட்ரக்சர் பேப்பர் வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா ரீசன் வந்து எனக்கு அவ்வளவு விருப்பம் மாட்டா. சோ இப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பயங்கர ஈஸி. சோ ப்ராக்டிகல் கைட் உனக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை போறதுக்கு உனக்கு தேவையான சில விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அடிப்படையில் இருக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் விஷயம் நான் சொல்லி போட்டு வரேன். பிகாஸ் எனக்கு திருப்பி டைம் கிடைக்காது. சோ அதனால சொல்லி போட்டு வரேன். சோ இந்த அடிப்படையில் இருக்கிற விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராக்டிகல் இருக்க வேண்டாம், உங்களோட அதுக்கு என்ன பேர்
பெண்டியுலம், சிம்பிள் பெண்டியுலம், ஊசல் குண்டு. இந்த ஊசல் குண்டு ப்ராக்டிக்கல்ல வந்து அந்த நீங்க எரர்ஸ்ல அதெல்லாம் நம்ம படிப்பீங்க. எரர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஐ மீன் ரேண்டம் எரர், ஒப்சர்வர் எரர், அந்த மாதிரி நிறைய எரர் இருக்கு. அதெல்லாம் கலந்துட்டு போட்டும். ஸோ அதுல அந்த எழுதியிருக்காங்க, நீங்க அந்த ஊசல் குண்டு அந்த பெண்டுலத்தின் அழகேக்க வந்து நீங்க பாக்குற ஐ மீன் எழுமாட்டு விட ரேண்டம் எரர். ஸோ அது நீங்க பாக்குற ஆளால ஒரு எரர் வரும். அந்த பாக்குற ஆளால வார எரர் எப்படி நீ பண்ணலாம், கவுண்ட் டவுன் மெத்தட்டை யூஸ் பண்ணலாம்ன்ற விஷயம் கூட ப்ராக்டிகல் கைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில புது விஷயங்கள் இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அட் த சேம் டைம் சில பேசிக் விஷயங்கள், நீங்க ஏன் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமே, இப்படி போகணும், அட் த சிம்பிளா சொல்றேன். எலக்ட்ரிசிட்டி ப்ராக்டிகல்ஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராக்டிகல்ஸ்ல வந்து உங்களுக்கு கரண்ட குறைச்சு கொண்டு தடைய கூட்டுற மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்க படிக்க விளங்கும். கரண்ட குறைச்சு கொண்டு தடைய கூட்டுற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த வசனம் எல்லாம் போட்டிருப்பேன். லைக் தடையை வந்து நீங்க 10 ஓம்ஸால் அதிகரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 0.25 0.25 சம்திங் லைக் தட். ஸோ ஜீரோ அந்த அத்தனை கரண்டால குறைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தடையை கன்சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயங்கள் வந்து உனக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கு. பட் யூ வில் நோ that they are important when you are doing past papers. Past papers செய்யணும் அந்த விஷயத்துக்குள்ள கோடு போட்டுருப்பாங்க. தெரியும் பயாலஜி ஸ்ட்ரக்சரோட பிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் பயங்கரமா கோடு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த கோடு போறது நல்லா இருக்கும். நான் நினைக்கிறேன் நீங்க 23 மொரட்டோ ஸ்கீம் ஒர்க் எடுத்து போறாங்க. 23 மொரட்டோ ஸ்கீம் ஒர்க் எடுத்து போறாங்க. பிகாஸ் கோன் சார் என்கிட்ட சொல்லியிருக்க நான் சொன்ன விஷயம், சார் நான் பாரபட்சம் இல்லாம தான் போடுவேன், பரவாயில்லையே உண்டு சார், சாரோட என்ன விருப்பமோ செய்யட்டு. ஸோ ஆக்சுவலி அப்படித்தானே திருத்துவாங்க. நான் ஸ்கீம் போடணும்னா கவலைப்படாத, ஸ்ட்ரக்சருக்கு வாழ்க்கையெல்லாம் பதில் எடுக்க மாட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம 50க்கு மேல எடுக்கிறது உலக அதிசயம் பண்ற மாதிரி தான் போடுவோம். ரீசன் என்ன, அப்படித்தான் ஃபைனல் என்னை விட மோசமா ஃபைனல்ல போடுவாங்க. என்னை விட மோசமா ஃபைனல்ல போடுவாங்க. பிகாஸ் என்ன சொல்லணும்டா, நீ பெர்ஃபெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு ஸ்ட்ரக்சர் பெர்ஃபெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய இடம். நீ சொல்லிடா 20க்கு ஒரு 15 to 18 எடுக்கக்கூடிய ஒரு இடம். ஏன் அதை மிஸ் பண்ற? பெர்ஃபெக்ஷனுக்கு பல சில விஷயம் எல்லாம் சொல்ல, சில இடங்களை கேள்விப்பட்டிருப்பீங்களே, இறுதி என்று எழுதினா பிள்ளை, இழிவு என்று எழுதினா தான் சரி. ஏன் உனக்கு நீங்க என்ன படிப்பீங்கன்னா இறுதியில் எழுதக்கூடாது, இழிவன் எழுதணும். அது ஏன்னு தெரிஞ்சா நீயே எழுதுக. இதுதான் உனக்கும் நீ படிச்சதுக்கும் நான் படிப்பிக்க போறதுக்கு முடியல எடுக்கிறேன். நீ இறுதியன் எழுதக்கூடாது, இழிவன் எழுதணும்னு படிச்சிருப்பேன். நான் ஏன் அப்படி எழுதணும்னு சொல்வேன். சோ நீ ஞாபகத்துல எழுதுவேன். லைக் தட். உனக்கு இழிவளவாக்கப்படுற எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க, தடுக்கப்படுற எழுதினா பிள்ளைன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது நான் என்னன்னு நான் சொல்லுவேன். ஒரு வெப்ப கதிர்ப்பா ஒரு பாச ஒரு பர்டிகுலர் வேர்ட் வெப்ப கதிர்ப்பாலையோ கடத்தினாலையோ எழுதாட்டி நோ மார்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. நான் ஏன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது நான் சொல்றேன். லைக் தட்ஸ் தி திங் that I am going to do. So உனக்கு நான் படிப்பிக்க எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் நான் அந்த விஷயத்தை சொல்லுவேன். பட் நீ பிராக்டிஸ் பண்ணிக்க என்ன செய், முதலாவது ப்ராக்டிகல் கைட். ஸோ ப்ராக்டிகல் கைட் என்னத்துக்கு, ஒரு பேஸ்மெண்ட் போறதுக்கு. பேஸ்மெண்ட் போட்ட அப்புறம் வந்து தேவை ஒரு பாஸ் பேப்பர். அதாவது அந்த பாஸ் பேப்பர், அதாவது நீ ஒரு ப்ராக்டிகல் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னடா படிச்சீங்க கடைசியா? ஹீட் படிச்சிருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. சரி, செம்ம சந்தோஷத்துக்கு நியூட்டன் ஸ்கூலிங்களோட நியூட்டன் ஸ்கூலிங்ல எடுத்து பாப்பாயாக இருந்தா நிறைய வருஷத்துல வந்திருக்கும். எனக்கு சொல்லிடா ஞாபகம் இல்ல. 2006ல இருக்கு, 2017ல இருக்கு, 1995 சம்திங் அந்த ரேஞ்சிலேயே இருக்கு. எனக்கு இந்த ரெண்டு மெயின் ஞாபகம் இருக்கணும். நான் கொஞ்சம் போகப்படாங்க. ஸோ இப்படி இயர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த இயர்ஸை பேரடிட் பண்ணுவேன். என்னோட ஒரு டெலிகிராம் டாக்குமெண்ட் மாதிரி இருந்தது. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹேவ் தட். பட் உங்கள்ட்ட எப்படியும் இருக்குன்னு, என்னென்ன வருஷம் என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு எப்படியும் எடுத்திருப்பீங்க. இருந்த எனக்கு யாரும் அனுப்பிடுங்க, நான் குரூப்ல கொண்டு வரேன், நாட் அன் இஷ்யூ. ஸோ அது ஒரு எடுக்கும். இது என்னத்துக்கு உனக்கு தேவை, நீ தான் கேட்கலாம். அண்ணா திஸ் இயர் ப்ரொவின்ஸ் பேப்பர்ல வந்து ஓகே ஃபைன். சோ நான் என்ன சொல்றேன், உனக்கு ப்ராக்டிகல் கைட் தெரியும். நான் ப்ராக்டிகல் கைட படிக்கிறது ஏன் நான் பாஸ் பேப்பர் சொல்லணும், அதே கேள்வி தான் கேட்க போறாங்கன்னு சொல்றேன். தட்ஸ் தி எரர் வேர் யூ மிஸ். பிகாஸ் ப்ராக்டிகல் கைட்ல கால்குலேஷன் இருக்கா? ப்ராக்டிகல் கைட்ல கால்குலேஷன் மோஸ்ட்லி இருக்காது. அது வந்து உனக்கு ஒரு லைக் ஒரு இது மாதிரி இருக்கு. ஐ மீன் என்ன சொல்றது, இப்படி செய்யும் கூட அப்பா அந்த மாதிரி இருக்குமே ஒழிய. சோ இது இருக்காது. இது பாஸ் பேப்பர்ல இருக்க கால்குலேஷன்ஸ் இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு பி அடாப்டட் டு தட். அட் த சேம் டைம் பாஸ் பேப்பர்ல சில புது கொஸ்டின்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, இப்ப 2020 பேப்பர்ல நீங்க சுரமானி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு இது போல ஐ மீன் இதுக்கு என்ன பேர், இசைக்கவை, டியூனிங் ஃபோக். இதுக்கு தமிழ் வர்றது கொஞ்சம் கஷ்டப்படாதான். சோ டியூனிங் ஃபோக்கை வச்சு போட்டு அந்த டியூனிங் ஃபோக்ல அவன் கேட்டிருந்தவன், இது இப்படி வைப்ரேட் பண்ணிட்டு இந்த தண்டு எப்படி வைப்ரேட் பண்ணுவேன்னு கேட்டிருந்தவன், இந்த ஸ்டெம் வந்து எப்படி வைப்ரேட் பண்ணுவேன்னு கேட்டிருந்தவன். பாதிக்கு தெரியும். அது ப்ராக்டிகல் கைட்ல இல்ல, ஒரு புத்தகத்திலையும் இல்ல. பிசிக்ஸ் தெரிஞ்சவனுக்கு தெரியும். சரியா? சோ இது எப்படி வைப்ரேட் பண்ணுவோம், அந்த ஸ்டெம்ல கேட்டிருந்தவன். அந்த ஸ்டெம்ல அதுக்கு விட இப்படி வைப்ரேட் பண்ணும். அது என்னடா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறுறதால வர விஷயம், அதை படிப்பிச்சான். போன வச்சு படிப்பிச்சான். ஸோ தட்ஸ் த பேசிக் திங். ஸோ எனக்கு இது குமரன் சார் சொல்லி தந்தார். யா. ஸோ சார் படிப்பிச்சார், ஞாபகம் இருக்கு, சார் படிப்பிச்சவர். ஸோ அதுல வைப்ரேஷன் இப்படி இருக்கீங்க, இது இப்படி மூவ் பண்ணும். ஸோ இது ஏன் இப்படி மூவ் பண்ணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மேஸ் மாறுற பிரச்சனை, அதை பத்தி நாங்க பார்ப்போம். ஓகே. பட் இது எந்த ப்ராக்டிகல் கேட்லையும் இல்லை.
எந்த ப்ராக்டிகல் கைட்லயும் இல்ல. இது நீ பாஸ் பேப்பர் பார்த்தா தான் தெரியும். இது நீ பாஸ் பேப்பர் மெட்டது உங்க ப்ராக்டிகல் கைட். நான் பாஸ் பேப்பர் அனுகூலங்களை சொல்றேன், இது உண்டு. அடுத்தது உங்க ப்ராக்டிகல் இல்ல ஒன்னும் அனுகூலம் போட்டிருக்க மாட்டான். ப்ராக்டிகல் கைட்ல இந்த வேர்ட் தான் முக்கியம் கோடு போட்டிருக்க மாட்டான். பட் பாஸ் பேப்பர்ல கோடு போட்டு விளையாடுவான். அவனுக்கு எங்கெங்கெல்லாம் கோடு போட ஆசையா இருக்கும் அங்கெங்கெல்லாம் கோடு போட்டு விளையாடுவான். ஆனா உனக்கு ஒண்ணும் தெரியாது. அதுலயும் பிரச்சனை இல்லடா, நீங்க யூஸ் பண்ற பாஸ் பேப்பர் கைடு எது தெரியுமோ, இந்த 2000 எம்சிக்கு புக் மாதிரி அந்த பார்ட்னர் புக் கொண்டு வரும், அதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோஸ்னும் இல்லை. பிகாஸ் அதுலயும் கோடு போட்டிருக்காரு, அதுலயும் கோடு போட்டிருக்காரு. கோடு போட்ட போது ஒரிஜினல் ஸ்கீம் வந்து நான் யூஸ் பண்ணி நான் பிரகாந்த்ல எடுத்தேன். பிரகாந்த் அண்ட் ஜெஃப்னால ஒரு போட்டோ காப்பி ஷாப் இருக்கு, அவங்கள்ட்ட ஃபுல்லா இருந்தது. ஸோ நான் அங்கேயே இருந்து எடுத்தேன். பட் நீங்க ஒரிஜினல் ஸ்கீம் பிடிஎஃப் நெட்ல எடுக்கலாம். ஸோ நாட் அன் இஷ்யூ. ஸோ அதுல இருந்து நீங்க கலெக்ட் பண்ணாலும் ஓகே. அதுல கோடு போட்டிருப்பாங்க. அதுல இந்த மார்க்கர் ஸ்கீம், ஐ மீன் உங்களோட டீச்சர்ஸ் மேல மார்க் பண்ண ஸ்கீம்ல வந்து அடியில கோடு போட்டிருப்பாங்க. தட்ஸ் த வெரி எனக்கு மிகவும் பிடிச்ச சோர்ஸ் அதுதான், பாஸ் பேப்பர் தான். பிகாஸ் அது ஒரு உணர்வு வைக்க, அது ஒரு உணர்வு. ஒவ்வொரு விஷயம் ஏன் என்னென்ன படிக்க நீட்டா இருக்கு. இது ஒரு புது களி கட்டிருந்தவங்க. சோ இந்த களிக்கு யாருக்கு கூட தெரியுமா, அப்ப செய்யது புது களி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2020 பேப்பர் செய்ய போயிருந்தா எனக்கு இது உடனடியே விட தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் அந்த நேரத்தில் யோசிக்கிறதுக்கு அந்த டென்ஷன்ல விட வராது, அது அடுத்த விஷயம். பட் ஐ எம் டெல்லிங் சம் நியூ கொஸ்டின்ஸ் வந்து பாஸ் பேப்பர்ல இருக்கு. நீ படிச்ச செக்ஷன்ல நியூ கொஸ்டினும் இருக்கும். அட் த சேம் டைம் 2014 ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க. 2014 ஸ்ட்ரக்சர் வந்து நான் நினைக்கிறேன் 2014 நான் நினைக்கிறேன் ஆவியாதலின் தன்மர வெப்பம். ஆவியாதலின் தன்மர வெப்பத்துல ஒரு கேத்துல வச்சுட்டு அந்த கேத்துல இருந்து வழி எடுத்து பாருங்க, ஞாபகம் இல்ல. சோ கேத்துல இருந்து வழியில போற அந்த ஆவியை பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டு ஆவியாதலின் தன்மர வெப்பம் காண்ற மாதிரி கேள்வி போட்டிருந்தவங்க. 2011ல வந்து ஸ்டைரோஃபோமுக்கும் அந்த ஸ்டைரோஃபோமையும் செப்பையும் யூஸ் பண்ணி கொப்பரையும் யூஸ் பண்ணி ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் கெப்பாசிட்டி அண்டா தன்மர வெப்பம் என்னதுக்கு பேர், கலவை முறை மூலம் தன்மர வெப்பம் துணிதல் தான் நினைக்கிறேன். ஓகே, அதுவும் எழுதிருப்பாங்க 2011ல. இதை விட 2004ல பாத்தீங்கன்னா ஒரு பல்புண்ட அது எஃபிஷியன்சி திற பல்ப் வந்து நார்மலா அது லைட்டுக்காண்டி தான் உருவாக்கப்படுறது. பட் அதுல இருந்து ஹீட் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி 2004ல ஒரு கல்வி போட்டிருந்தாங்க. 2019ல ப்ரொப் கல்வி வந்தது நமக்கு அவ்வளவு தேவையில்லை. பட் 2018 வெரி குட். 2018ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் கல்வி வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரக்சர்ல எலக்ட்ரானிக்ஸ் கல்வி விட்டாங்க. அதுல பின்னுக்கு ஒரு பிளேயா போட்டு ஓப்பன் போட்டு விடுவாங்க. பட் இட்ஸ் நாட் அ இஷ்யூ. பட் நான் சொல்றேன் 2018 தான் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து 2017 எலக்ட்ரிசிட்டி 2017 எலக்ட்ரிசிட்டி அதோட ரிசோர்ஸ் புக்ல இல்லாத ஒரு விஷயம் புதுசா கல்வி போட்டிருந்தாங்க. வோல்ட்மானின் தடைய ஒப்பிட்டு எப்படி சர்க்கிட் கேரலாம்ன்ற மாதிரி 2017ல ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க. இதை விட எனக்கு புது கேள்வி ஞாபகம் என்றால் அவ்வளவுக்கு இல்ல. பட் பேசிக்கலி கொஞ்சம் வெளி பேப்பர் எடுத்து பார்ப்பேன் இருந்தால் 2019 டிபார்ட்மெண்டோட பேப்பர். டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர் வருது. 2019 டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பரை பேஸ் பண்ணி கொண்டு 2019 டிபார்ட்மெண்ட் ஓகே 2019 டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பர்ல உங்களுக்கு ட்ரிபிள் பீம் பேலன்ஸ் கேட்டாங்க. அது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல ஐ மீன் உங்களோட பிராக்டிகல் கைட்ல இல்லாத ஒரு விஷயம். முச்சட்ட தராசு 2019 டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பர்ல கேட்டாங்க. இதுல இன்ஸ்பயர் ஆகி 2022 மொரட்டோல கல்வி போட்டவங்க. 2022 மொரட்டோல ட்ரிபிள் பீம் பேலன்ஸ் வந்தது. சோ இதெல்லாம் ரிசோர்ஸ் புக்ல இல்லாத விஷயம். இதெல்லாம் ரிசோர்ஸ் புக்ல இல்லாத விஷயம். மற்றது குமரன் சார் ஒரு கேள்வி போட்டு நினைக்கிறேன் மொரட்டோல ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர் நீங்க படிப்பீங்க. ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையரை பேஸ் பண்ணி கூட எலக்ட்ரானிக்ஸ் கல்வி போட்டாங்க. These things are not available in this practical guide. இப்ப நீ எனக்கு தெரியுது நீ என்ன யோசிக்கிறேன். அண்ணா நீ என்னென்னா இவ்வளவு வருஷம் எல்லாம் கரெக்டா நீ வேணா செக் பண்ணிப்பேன். என்ன மாதிரி சரியா இருக்கோ இல்லையோ வருஷம்லாம் இயர் எல்லாம் சரியா இருக்கா இல்லையா கையில பாஸ் இருந்தா செக் பண்ணிப்பேன். சில யோசிக்க இவர் இப்ப வர்றது முதல் பார்த்துட்டு வந்துருப்பேன். வர்றது முதல் நான் ஒவ்வொரு வச்சுக்கு ஏதாட்டா சொல்றேன். இருக்கணும் எனக்கு எம்சிக்கு வரைக்குமே தெரியுமா. ரீசன் என்னடா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் சொல்ல மாட்டேன். ரிப்பீட்டட் ஐ மீன் அவங்க முதல் பட்ஜெட் படிப்பிச்சு அவங்க திருப்பி சொன்னது ஃபீல்ட் இருக்கிறத பத்தி என்ன கேட்காத தயவு செய்து எனக்கு தெரியாது. நான் மெயினான விஷயம் டிபார்ட்மெண்ட் அதாவது நான் செய்யற மாடல் பேப்பர் தான் ஒன்று டிபார்ட்மெண்ட் மோரா தட்ஸ் ஆல். ஸோ ரீசன் கதைக்கு வரும். ஸோ பிகாஸ் கொஞ்சம் நாங்க கொஞ்சம் பொலைட்டா கதை கொண்டு வரல. ஓகே வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருந்தா ஸோ தீஸ் விஷயம்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் யுவர் ப்ராக்டிகல் கைட். ஸோ இதுக்கான நீ என்ன செய்யணும், பாஸ் பேப்பரை பார்த்தாக வேண்டும். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் பாஸ் பேப்பர் சேர்க்கிறது இந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அதே மாதிரி 2018 ஒரு கேள்வி கேட்ட 2018ல வந்து யூக்லாயோ ஆப்போசிட் ஹேயர்ஸ் அப்ராட்டஸ் கேட்டிருப்பாங்க. அந்த ஹேயர்ஸ் அப்ராட்டஸ்ல வந்து கேட்டிருப்பான் அதை ஹைட்ரோ டைனமிக்ஸோட கனெக்ட் பண்ணி நீங்க ஒரு பைப்பை ஓப்பன் பண்ணிக்க இதுக்குள்ளால போகுதுன்னா இது என்ன இது உங்களுக்கு என்ன விதத்துல அனுகூலம். ஸோ அவங்க கேட்டிருப்பாங்க நீங்க அந்த சக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பாய்சனஸான திங்ஸ் அதில் சக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான புது விஷயங்கள் வந்து 2018
18ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்டா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நியூட்டன் ஸ்கூலிங்ல படிக்க போறாங்கன்னா அதுக்கு பிறகு பாஸ் பேப்பருக்குள்ள போனாயண்டா தான் உனக்கு தெரியும் அவன் என்னென்ன மாதிரி புதுசு புதுசா கழிக்கிறான், என்னென்ன மாதிரி கல்குலேஷன்ஸ் வருது. ஸோ இந்த விஷயங்கள் சிம்பிளா சொல்ல போனா நான் நீங்க கலவை முறை படிச்சிட்டீங்களா இல்லையா எனக்கு தெரியல. அதுல அந்த விஷயம் எல்லாம் கேட்டிருப்பாங்கடா, இல்ல உங்களுக்கு ப்ராக்டிகல் இது வரைக்கும், இல்ல உங்களுக்கு எம்சிக்குள்ள கேட்டாங்களா எனக்கு தெரியல. இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இப்ப அந்த கலவை முறையில அந்த ப்ராக்டிகலை வச்சுக்கொண்டு இதுல முழுமையாக காவலிடப்படாட்டி என்ன நடந்திருக்கும், பனிக்கட்டியை வந்து -2°C வச்சா என்ன நடந்திருக்கும், அதே மாதிரி அந்த முழுக்க உருகாத பனிக்கட்டியை தொட்டுட்டு வச்சா என்ன நடந்திருக்கும். இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. 1995ல கேட்டிருக்காங்க. 1995 1990 ஷூரா இயர் ஞாபகம் இல்ல. 1995 1998ல வந்து ஒரு ஐஸ் ப்ராக்டிகல் வந்து அதுல போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரத்னாவளி பாலிகா மாடல்னு ஒரு பேப்பர்லயும் போட்டிருந்தாங்க. பிகாஸ் நான் செஞ்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. ஸோ அதனால சொல்றேன். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் யூர் ப்ராக்டிகல். இந்த கேள்வி நான் கஷ்டமா இருக்கு, இது செய்தாக்களுக்கு கேட்கிறேன். செய்தாக்களுக்கு உனக்கு இந்த கேள்வி கஷ்டமா இருந்ததா இல்லையா? அந்த பனிக்கட்டிக்கு மேல தண்ணி இருக்கேக்கு அது என்ன மாதிரி மாறும், உருகேக்கு என்ன மாதிரி மாறும், அந்த -2ல வச்சிருந்த என்ன மாதிரி மாறும், அதே மாதிரி சுற்றாடல இருந்து இந்த டியூ பனி தோன்றினா என்ன மாதிரி மாறும், டியூ தோன்றினா என்ன மாதிரி மாறும், இந்த மாதிரி விஷயம். அந்த அதாவது அளக்கப்பட்ட பெறுமதியும் உண்மை பெறுமதியோட கூடுமா குறையுமா கேள்வி பாத்துறீங்களா இது வரைக்கும்? அளக்கப்பட்ட பெறுமதி உண்மை பெறுமதியிலும் அதிகரிக்கும், உண்மை பெறுமதியோட குறையும். இது நான் கஷ்டமான கேள்வியா இருந்திருக்குமே. அது என்ன ஆங்கிள் யோசிக்கிறேனே நீ குழம்பி செத்துருப்பியே. ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? சாரி, தட்ஸ் வை வி ஆர் அவைலபிள் டிகோடிங் தி டிப்ரெஷன், டோன்ட் வரி. எனக்கு தெரியும் கடும் கஷ்டமான கேள்வி உனக்கு அதுவா தான் இருக்கு. நீ என்னடா, நீ என்ன ஆங்கிள் யோசிச்சாலும் அது பிள்ளையா தான் இருக்கு. என்ன ஆங்கிள் நீ யோசிச்சாலும் அது பிள்ளையா இருக்கு. பட் உனக்கு தெரியும் தானே நாங்க எந்த கொஸ்டினையுமே சப்பையாக்கி விட்டோம். நோ இஷ்யூஸ். பிகாஸ் எனக்கும் அதே பிரச்சனை வந்தது. யோசிச்சேன் என்ன செய்யலாம்னு. உனக்கு நான் புதுசா பிளட் பேங்க் தெரியுமே, டொனர் ரெசிபென்ட், ஒரு ஆள் வந்து டொனேட் பண்ணுவார், ஒரு ஆள் வந்து ரிசீவர் பண்ணுவார். நாங்க பிளட் பேங்கையும் ஹீட்டையும் கனெக்ட் பண்ணி புதுசா ஒரு 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 சாம்பார் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த சாம்பார் அதுல நாங்க ஒரு உணர்வுல படிப்போம்டா. இப்ப இல்ல, சர்ப்ரைஸ் வச்சுக்கோள். ஜஸ்ட் ட்ரெய்லர் மெயின் பிக்சர் வரைக்கும் உனக்கு வராங்க. ஓகே, சோ அந்த மாதிரி விஷயம் நான் சொல்லித்தரேன். அது இருக்கட்டும். இந்த ஷார்ட் ஐடியாஸ் நான் சொல்லி தருவேன். பட் அந்த மாதிரி கொஸ்டின் உனக்கு இருக்குன்னு தெரியறதுக்கு பாஸ் பேப்பர் பார்க்கத்தானே வேணும். இது ஒரு விஷயம். பட் பாஸ் பேப்பர்லயும் ஒரு விஷயம் இருக்கு. நான் உனக்கு ஒரு கேள்வி சொல்றேன், சரியா? 2006 2007 அதை ஏன் எழுதுனான்னு சொல்றேன். நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த கொஸ்டின் எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்ல. நியூட்டன் ஸ்கூலிங்ல ப்ராக்டிக்கல்ல வந்து நீங்க நியூட்டன் ஸ்கூலிங்ல ப்ராக்டிக்கல் படிச்சிட்டீங்களாடா? அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராச்சும். யா பட் இது மிஸ்டர் அட்மின் அக்கா குரூப்ல மெசேஜ் போடுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு பாதியே காணவே இல்லை, எங்க நீங்க தெரியல. அத்தனையும் குரூப் பல கிளாஸுக்கு வந்து சேர்த்துடும், சரியா? ரைட். ஓகே, என்ன சொல்லி சோ அதுல வந்துடா ஃபைன். ரெண்டு சந்தர்ப்பத்திலையும், அதாவது முதல் தண்ணி எடுக்கையா இருக்கட்டும், பிறகு ஒயில் எடுக்கையா இருந்து ரெண்டையும் ஈக்குவல் லெவலுக்கு எடுக்கணும் கேட்டிருப்பாங்க. ஓமா இல்லையா? தண்ணி எடுக்கையா இருக்கட்டும், ஒயில் எடுக்கையா இருக்கட்டும், ரெண்டும் ஈக்குவல் லெவலுக்கு எடுக்கும். சரி, போட்டிருப்பாங்க வச்சுக்கோ, போட்டிருப்பாங்க வச்சுக்கோ. அது ஏன் ரெண்டு ஒரு கேள்வி கேட்கப்படாது, சரியா? எங்கட பிள்ளைகள் என்ன செய்யறது? ஒன்றில் ப்ராக்டிகல் கைட்ல இருக்கிறத பாடமாக்கும், இல்ல பாஸ் பேப்பர்ல இருக்கிறத பாடமாக்கும். 2006 பாஸ் பேப்பர்ல இருக்கிறத பாடமாக்கி இப்ப எழுதின பிள்ளைக்கு 2017ல பிள்ளை. பிகாஸ் 2006ல அவன் கொடுத்திருந்தபடியே 2017ல அவனே பிள்ளைன்னு கொடுத்திருந்தான். 2006 பாஸ் பேப்பர்ல அவன் கொடுத்திருந்தபடியே 2017ல அவனே பிள்ளைன்னு கொடுத்திருந்தான். 2000 அவனே எடுத்துப்ப, வேணுமெண்டா எடுத்துப்ப. 2006ல அவன் கூட இந்த கொஸ்டின் வடிவா ஞாபகம் இல்ல, இப்ப உங்களுக்கு விளக்கம் சொல்லலாம இருக்கு. நான் நிக்கிறேன் அவன் ஏதோ கொடுத்திருந்தவன்டா, ஏதோ மேற்பரப்பளவை சமனாக்கும், இன்னும் எனக்கு தெரியாது. பட் 2006 எனக்கு இப்ப கொஸ்டின் ஞாபகம் இல்ல, அதான் இஷ்யூ. ஸோ டிஃபரண்ட் இல்ல சேம் கொஸ்டின் டிஃபரெண்ட் ஆன்சர். சேம் கொஸ்டின் 2006ல கொடுத்த ஆன்சர் 2017ல பிள்ளையாண்டு கொடுத்தாங்க. அதாவது கோடு போட்டிருந்தாங்க. அதாவது 2017ல அந்த பர்டிகுலர் நான் நினைக்கிறேன் சம யூஸ்வலி ஓகே 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 ஞாபகம். நான் நினைக்கிறேன் நார்மலா பிள்ளைகள் எழுதுறது வந்து மேற்பரப்பளவை சமனாக மெயின்டைன் பண்றதுக்கான பிள்ளைகள் எழுதுறேன்னு நினைக்கிறேன். 2006ல அதுக்கு சரி கொடுத்தவன். மேற்பரப்பளவை சமனாக எழுதுறதுக்கு வந்து 2006ல சரி கொடுத்தான். 2017ல பிள்ளையாண்டு கொடுத்தான். மேற்பரப்பளவை சமனாக நோ மார்க்ஸ் எழுதணும். வெப்ப இழப்பை சமனாக நினைக்கிறேன் டிஹெச் எனக்கு அந்த கொஸ்டின் அக்யூரேட்டா ஞாபகம் இல்ல, அதனால சொல்லல. டிஹெச் பை டிடிஓ வெப்ப இழப்பை சமனாக்குறது கொடுத்தோம். இப்ப நீங்க இருக்கலாம் எங்க நான் படிக்கிறேன். திஸ் இஸ் வை யூ ஹேவ் டு பி அப்டேட்டட் வித் பாஸ் பேப்பர்ஸ். பாஸ் பேப்பர் தாண்டா நாலேஜ். இப்ப வழங்குது. நான் வேற ஒரு பேப்பரையும் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். இது மட்டும் காரணம். இதை மட்டும் விளங்கி செய்தாலே உனக்கு இவ்வளவு நாலேஜ் வரும். இதை மட்டும் விளங்கி செய்தால் ஏன் என்னத்துக்கு யோசி யூ ஹேவ் டு ஒர்க் இட் அவுட். இவ்வளவு விஷயம் பாஸ் பேப்பர்ல இருக்கணும் இது வரைக்கும் தெரியுமா? இவ்வளவு விஷயம் பாஸ் பேப்பர்ல இருக்கு. நீயே சொல்லு, உண்மையா உங்களோட மைண்ட் செட் வந்து ஒரு 5000 எம்சிக்யூ செய்யணும், ஒரு 4 மாடல் பேப்பர் செய்யணும், வெளியில 100 பேப்பர் செய்யணும், செஞ்சா நமக்கு பிசிக்ஸ் வந்து மைண்ட் செட்ல தான் இருக்கிறீங்க. மதிக்கிறீங்களே பாஸ் பேப்பரை? உண்மையா சொல்லு, மெனச்சாட்சியை சொல்லு. பாஸ் பேப்பர்ல இவ்வளவு இருக்கணும் தெரியுமா?
இவ்வளவு விஷயம் 2 வருஷம் ஸ்கீமுக்குள்ளே இவ்வளவு சேஞ்ச் இருக்குன்ற விஷயம் நான் தெரியும். மனச்சாட்சியை தொட்டு சொல்லு, போமா இல்லையா? நாங்க பாஸ் பேப்பருக்குரிய வெயிட்டேஜ கொடுக்கலடா, நீ பாஸ் பேப்பருக்குரிய வெயிட்டேஜ கொடுத்து பாரு. நான் அது மட்டும் தான்டா செஞ்சேன், நான் அப்படி தானே வந்தேன். ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங், தட்ஸ் இனஃப் ஃபார் எவ்ரிதிங். ஸோ இந்த சேஞ்சஸ் உனக்கு தெரியணும் என்றால் நீ என்ன செய்யணும்? கெமிஸ்ட்ரி இல்ல, மொத்த பாஸ் பேப்பர், அனைத்து பாஸ் பேப்பர் உனக்கான ஒரு கைட்னஸ். அதாவது பைபிள், கீதாகம், ஏன்னா பகவத்கீதையா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், திருக்குறானா இருக்கட்டும், எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. ஓகே திருப்பிடா ஓகே. என்னவா இருந்தாலும் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும், பயாலஜியை பொறுத்த வரைக்கும், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாஸ் பேப்பராய நமக புத்தகமே தெரியல, பாஸ் பேப்பராய நமக உலகத்தை மட்டும் வச்சுக்கொள். ஒரு தெய்வ குழந்தையடா பாஸ் பேப்பர். அது ஒரு உணர்வையா பழகிக்கொள். ஓகே வச்சுக்கொள், இருந்துட்டு போடும். சோ இப்ப அங்க சொல்ல வந்தாங்க. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம சொல்றதுக்கு யார் வேணும்? பாஸ் பேப்பர் வேணும். அப்ப இப்ப விளங்குதா, நீ ஸ்ட்ரக்சர் படிச்ச விதத்துக்கும் நீ ஸ்ட்ரக்சர் படிக்க வேண்டிய விதத்துக்கும் உனக்கு வித்தியாசம் விளங்குதா? நீ என்னென்ன படிக்கிறேன்? மே சொல்லு. மனச்சாட்சியை சொல்லுது 2 படிக்கிறேன். மனச்சாட்சியை தொட்டு சொல்லு, என்னென்ன படிக்கிறேன்? இதை மட்டும் பாத்துட்டு போய் தானே எக்ஸாம் தானே அதே மாதிரி ஒரே வாட்ச் போடும். அதுல என்ன இருக்குன்னு உனக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, சந்தோஷமா வாங்கி போட்டு எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப இது 2 முடிஞ்ச அப்புறம் நீங்களே என்ன ஜே.கே. சரோட புக் சொல்றீங்கன்னு நீ கேட்கலாம். ஜே.கே. சரோட புக்ஸ் வந்து இனி புதுசா வரக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து சப்ளை பண்ணும். ஜே.கே. சரன் எந்த புக்கடா? மாடல் புக். எந்த மாடல் புக்கை தான் சொல்றேன். என்னோட மாடல் புக் இருக்கா இல்லையா இல்லை, இருக்கோ அனுபவம். இருக்கு. சோ இது அலைவுகளும் அதிர்வுகளும் இதுல இருக்க அமைப்பு கட்டுரை வினாக்களும் மாதிரி விடைகளும் உண்டு. ஸோ திஸ் இஸ் அவெட் புக், அதாவது சேர் அண்ட் ஓன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற புக்ஸ் இது. அமைப்பு கட்டுரை வினாக்களும் விடைகள். இதே நான் சொல்றேன்னா இதுல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்குரிய ஆன்சர்ஸும் இருக்கு. நீ செய்யற மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல எனக்கு பிரச்சனையோட ஆன்சர் இருக்காதான் என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த புக்ல எனக்கு ஆன்சர் இருக்கு. ஸோ அதனால அது எனக்கு 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 இது சரியான யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த புக். ஸோ அதனால நான் அதை யூஸ் பண்ண வலிக்கிறேன். ஸோ ஜேகே மேஸ்டர் புக் நான் யூஸ் பண்ண வலிக்கிறதுக்கு காரணம் எனக்கு அந்த ஆன்சர்ஸோட இருக்குது. இட்ஸ் வெரி வெல் திங். ஏன்னா எனக்கு பெரிய சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான், நான் உங்களுக்கு 24 காரங்களை படிப்பிச்சிருப்பேன். கட்டப்பா ஆயுதையா மிஸ் கட்டப்பா இருக்கிறீங்களோ? மிஸ்டர் கட்டு செது போச்சு. இருக்கு. உங்களுக்கு இப்படி படிப்பிச்சுனாடா, எலக்ட்ரிசிட்டியில தடைப்பட்டியில ரெசிஸ்டர் பாக்ஸ்ல வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு முடிவிலிகி இருக்கணும். அதாவது ஒரு பட்டு இப்படி திரும்ப இடத்துல இங்கதான் உங்களுக்கு முடிவிலிகி இருக்கும் சொல்லி தந்தா சொல்லி தரேன் இல்லையா? சொல்லி தந்திருப்பேன் நினைக்கிறேன். ஹோப் சோ. இந்த சொல்லி தந்திருக்கேன். வெரி குட். இந்த விஷயம் நான் படிச்ச ஜேகே செட் புக்ல. இது பாஸ் பேப்பர்ல இல்ல, மாடல் பேப்பர்ல இல்ல, எங்கேயுமே இல்ல. பட் இது நான் படிச்ச ஜேகே செட் புக்ல. பிகாஸ் ஒரு முடிவிலி இடத்துல வந்து இந்த இடத்துல தான் இது உண்மையா பிராக்டிக்கலா படிச்சிருக்கணும். இங்க நான் பள்ளிக்கூடத்துல என்ன பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சது. ஓகே வச்சுக்கோ. இப்படிக்கா போய் அப்படிக்கா வரும். சோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த முடிவிலிகி இருக்குன்ற விஷயம் நான் ஜேகே செட் புக்ல தான் படிச்சேன். இப்படி சில விஷயம் வந்து ஹிஸ் புக் டாட் மீ. சோ அதனாலதான் சொல்றேன், சில புது விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு திஸ் இஸ் அ பெஸ்ட் புக் ஜேக் மெசட். பிகாஸ் ஆன்சர்ஸோட இருக்கிறதால பெஸ்ட் புக். இங்கிலீஷ் மீடியத்துக்கு அவைலபிளா இல்லைன்னு எனக்கு தெரியும், இல்லைன்னு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அதே இங்கிலீஷ் மீடியத்துக்கான தனி ஒரு விஷயம் நடக்கும். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ்ல ஒன்று வேர்டிங் மட்டும் தான். உனக்கு வேர்டிங் இதுலயும் படிச்சுட்டேன்டா அது சும்மா வாட்ச் கைடுக்கு தானே. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜுக்கு சரியான யூஸ்ஃபுல்லான புக் ஜேகுமார் சார் புக். பிகாஸ் சிம்பிள் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஜேகுமார் சார் புக் நான் உனக்கு சிம்பிள், நீ நம்ப அடி நான் சொல்றதை நீ ஜேகுமார் சார் புக்ல யூனிட் 2 மெக்கானிக்ஸ்ல இந்த இணைகர விதி பிராக்டிகல் இருக்கு, விசை இணைகர விதி பிராக்டிகல், விசை இணைகர விதி போஸ்ட் பரலோகிராம் பிராக்டிகல். அன்றைக்கு நான் உங்களுக்கு ஹைட்ரோ படிப்புக்கு ஒரு விஷயம் படிப்பேன் ஞாபகம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ கிளாஸ்ல அந்த முதல் ஒரு அந்த நாங்க பேலன்ஸ்ல வந்து முதல் ஒரு கல்ல வந்துட்டு அப்புறம் அதை கொண்டு தண்ணிக்க வச்சுனாங்க, அப்புறம் அதை ஒயிலுக்கு வச்சுனாங்க. ஒயிலுக்கு வச்சு முதல்ல இந்த கல்லுண்ட டென்சிட்டியை கண்டு அப்புறம் இதுக்குள்ள கொண்டே வச்சு சாரடத்தையே கண்டு, ஐ மீன் ரிலேட்டிவ் டென்சிட்டியை கண்டு அப்புறம் இதை யூஸ் பண்ணி இந்த ஒயிலண்டியை கண்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஒயிலண்டியை கண்டாங்க ஞாபகம் இருக்கா? அந்த ஒயிலண்டியை கண்டகளி 2022 ஃபைனல் ஸ்ட்ரக்சர். 2022 ஃபைனல் ஸ்ட்ரக்சர். பிகாஸ் அவன் ஃபைனல் ஸ்ட்ரக்சர்ல கேட்டு எடுத்துப்பேன். ஒரு இதை வச்சுக்கொண்டு நீங்க என்னண்டு நீங்க ஒரு ஒயிலண்டிய ஒரு இன்னொரு திரவத்திலேயே காணுவீங்கன்றது 2022 ஃபைனல்ல கேட்கப்பட்ட கேள்வி. 2022 அவன் கேட்டதோட அதுக்கு நீங்க ப்ரொசீஜர் எடுத்து சொல்லி அந்த ப்ரொசீஜர்ல அவன் அண்டர்லைன் பண்ணப்பட்ட விஷயம் முற்றாக அமிழ்த்தி. அன்றைக்கு நான் சொன்னா நான் முற்றாக அமிழ்த்தின்றது கட்டாயம் உண்டு. நீ திருப்பி கேட்க பிகாஸ் ஹைட்ரோ வேலைக்கு சொல்லுவேன். பட் அன்னைக்கு சொல்லி நினைக்கிறேன் இதுல முற்றாக அமிழ்த்தி அந்த வேர்டு இல்லாட்டி நோ மார்க்ஸ். பிகாஸ் 2 வியும் வெட்டு போடணும்னு சொன்னான். அதுக்கு என்ன மறந்துட்டியா?
சொன்ன இப்ப விளங்குது ஏன்னு சொன்ன 2022 ஸ்ட்ரக்சர் எடுத்துப்பேன் ஏன்னு சொன்னாலும் விளங்கு. அடி ஏன் சொல்வதனைத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணம் உனக்கு லேட்டா தான் விளங்கும். அதை விளங்கப்படுத்துறதுக்கான தான் நீ ஒரு கோட் போட்டேன். சரியா? ரீசன் அப்புறமா விளங்கும். பட் நான் ஏதோ ஒரு கட்டத்துல சொல்லுவேன். நான் சொல்றது வாயிலிருந்து வருவது அனைத்துமே உனக்கு வரம் தான் வச்சுக்கொள். அந்த கோட் எழுதுறதுக்குள்ள ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த கோட் எழுதுறது எடுத்து வச்சுக்கோ. வாயிலிருந்து வருவது அனைத்துமே வரம் தான் எடுத்து வச்சுக்கோ. முடிஞ்சா பொறுக்கிக்கோ. அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோ. இந்தியான் கோட். ஆனா அது ஒவ்வொரு நாளும் ஒரு கோட் போடுறேன். நானும் எனக்கு வாயில வரதெல்லாம் சொல்றேன். ஓகே வச்சுக்கோ. ஸோ 2022 ஃபைனல் ஸ்ட்ரக்சர்ல கேட்டிருந்தோம். இது அப்படியே ஜேகே மெசட் புக்ல இருக்கு. நான் அந்த இப்ப என்னோட படிச்சவங்க அந்த புக் செய்யாதவங்க என்ன சொல்லிருப்பாங்க, அது ஒரு புது கேள்வியா பார்த்து எக்ஸாம் ஹோல்ல யோசிச்சு செய்திருப்பான். நான் எனக்கு அதுல நான் ஜேகே மெசட் ஸ்ட்ரக்சர் செஞ்சினேன். நான் ஏற்கனவே அந்த கேள்வி செஞ்சுட்டேன். அதாவது இதை எப்படி இப்படி மாத்துறது, இதை வச்சு வந்து அளக்குறதுன்றது ஜேகே மெசட் ஸ்ட்ரக்சர்ல இருந்தது. சோ எனக்கு அது ஆல்ரெடி பிராக்டிஸ் கொஸ்டின். ஓகே ஈவன் அது புது கொஸ்டினா இருந்தாலும் நான் யோசிச்சு செய்வேன், அது அடுத்த விஷயம். பட் எனக்கு ஆல்ரெடி பிராக்டிஸ் கொஸ்டின். என்னோட படிக்கிற ஒரு பையனுக்கு அது புதுசான கொஸ்டின்டா. அவன் அதுல வேஸ்ட் பண்ற டைம், இந்த கொஸ்டினுக்கு இந்த விட சரியா பிள்ளையாண்டு அவன் யோசிக்கணும், தானல இருந்து சரியா எல்லா வேர்டும் எழுதுறான், அவன் யோசிக்கிற எல்லா ப்ரொசீஜர் டைமும் எனக்கு மிச்சம். பிகாஸ் நான் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டேன், ஆல்ரெடி யோசிச்சேன், எனக்கு இதுக்கு இதான் ஆன்சர் தெரியும், எல்லா விஷயம் ஏன் எழுதணும் மட்டும் எனக்கு தெரியும். ஐ நோ, ஐ எம் பிரிட்டி ஷுர் தட் ஐ எம் ரைட்டிங் த ரைட் ஆன்சர். தட்ஸ் ஆல். அவன் வேஸ்ட் பண்ற டைம், நான் யூஸ் பண்ற டைம். தட்ஸ் ஆல். சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சொன்னான் உனக்கு சார் சட்டை யூஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி இந்த சொன்ன இந்த கோலமானில தலைவாடி குத்து சுத்துற கதை கேட்டிருப்பாங்க, சிறந்த புக்ல இருக்கு. கோலமானில தலைவாடி சுத்துற கதை வந்து சிறந்த புக்ல இருக்கு. சோ திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட். சோ நீ படிக்க ப்ராக்டிகல் கைடை செய்யணும், பாஸ் பேப்பர் செய்யணும், இதையும் சொல்லணும். இப்ப நீ கேட்கலாம், அண்ணா இதே நீங்க எஸ்ஏ ஒர்க் அவுட்டை விட ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பிகாஸ் எஸ்ஏ உனக்கு என்ன வரும்னு தெரியாது, அடுத்தது நீ என்னத்தை சாய்ஸ் பண்ண வேண்டும் உனக்கும் தெரியாது. பிகாஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதடா ரேடியேஷன், எலக்ட்ரானிக்ஸ், மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் சாரி ஹீட்டும் எலக்ட்ரானிக்ஸ் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன் ஃபைனலுக்கு. பட் நான் எடுத்தது ரேடியேஷன் எலக்ட்ரிசிட்டி. அப்ப நீ யோசிக்கணும், ஒண்ணு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதுக்கு நான் பிளானா போயில, நான் என்ன வந்தாலும் சரி மைண்ட் செட்ல தான் போனேன். பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன். பட் நான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நான் எடுத்தேன். பிகாஸ் சாய்ஸ்ல என்ன வரும்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்த எலக்ட்ரானிக்ஸ் களி தியரி களியா வந்து எனக்கு தியரி எழுதுறதுக்கு விசாராக்கும். அடுத்தது ஹீட் களியில அவன் வால்யூம் எக்ஸ்பென்ஷன்ல கட்டு விட்டான், 100 அடியால கொண்டு பெட்ரோல் அடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு டிப்ரெஷன் ஆகிடுது. நான் ரேடியேஷன் எடுத்து விட்டு சரி பம்பிள் அடி போட்டு வந்துட்டேன். ஸோ தட்ஸ் திங். எஸ்ஏ ஷுவர் இல்லாத விஷயம், பட் ஸ்ட்ரக்சர் ஷுவரான விஷயம். நீ ஏன் சொல்லு, இப்படி பிளான் இப்ப நான் உனக்கு இங்க எனக்கு 2023 எக்ஸாம் நடந்தது, இப்ப 2025 2 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு ஸ்டில் இயர்ஸ் ஞாபகம் இருக்கு, எந்த வருஷ பேப்பர்ல என்ன வந்தது, அதுல எப்படி கொஸ்டின் மாத்தினவங்க வரைக்கும் ஞாபகம் இருக்கா. இட்ஸ் தட்ஸ் மச் டீப். அவ்வளவுக்கு டெர்ஷியரி மெமரி இல்லை. நமக்கு மெமரியை பத்தி பிறகு படிப்பீங்க, செகண்டரி பிரைமரி டெர்ஷியரி மெமரியை பத்தி பிறகு படிப்பீங்க. எப்படி வேலை செய்யணும் உனக்கு அது பயாலஜி படிப்பீங்க, அந்த கதை சொல்லுவேன். மெமரி எப்படி ஒர்க் பண்ணணும்னு உனக்கு சொல்லுவேன். லாங் டேர்ம் பொட்டன்ஷியேஷன், அதாவது நான் மெடிசின்ல என்ன பிசியாலஜில படிச்சினாலும் அதை நான் படிப்பேன். அப்போ உனக்கு விளங்கும். ஓகே இருந்துட்டு போடும். ஸோ அவ்வளவுக்கு மெமரியில இருக்கண்டா. பிகாஸ் ஐ லைக் திஸ் தோ சோ மச். எனக்கு ஸ்ட்ரக்சர்டா அவ்வளவு இருக்குதா. ஸ்ட்ரக்சர் செய்யறேன் எனக்கு ஒரு உயிர் மாதிரி. அதாவது எல்லாரும் பாடமாக்குற விஷயத்தை எப்படியாச்சும் விளங்க பண்ணணும்ன்றது என்னுடைய கோல்கை. ஸோ தட்ஸ் த பேசிக் திங். எனக்கு அது அவ்வளவு விருப்பம். ஓகே இருந்துட்டு போட்டோம். ஸோ திஸ் இஸ் யூர் ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட். நீ செய்ய வேண்டிய விஷயம் கைட், பாஸ் பேப்பர், 5 ஏகே. இதுக்கு மேல உனக்கு தேவைன்னா டிபி எடியூகேஷன் பார்க்கலாம், அதனால டைம் இருக்குண்டா. பிகாஸ் இப்ப ஏன் நான் இது அவசரப்பட்டு சொன்னா, யூ ஹேவ் 8 months. இப்ப நீ படிச்ச ஸ்ட்ரக்சர்ல 2 நாளைக்கு நீ ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சதால உனக்கு வடிவா காணும். நீ சும்மா சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருக்கு, சாட்டர்டே சண்டே தெரியும், நீ சாட்டர்டே சண்டே தான் முழு பிஸியா இருப்பேன் எனக்கு தெரியும்டா மக்களே. சோ நோ இஷ்யூஸ். சோ நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் முடியும். இப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டு போனா கூட will be a great opportunity for you. முதல் மெயினான ஸ்ட்ரக்சர் செய். எடுத்தோன்னா வேர்னியர் கலிப்பர் தான் செய்ய போறோம், எடுத்து செய்யாதே. ஒரு வீடியோ விஷயம் இல்லை. வேர்னியர் கலிப்பருக்கு லெவலத்துக்கு இருக்காடா. முதல் பிரதானமான ஸ்ட்ரக்சர்ஸ் நீ ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணு. முதலாவது ஸ்ட்ரக்சரை விட, பிகாஸ் முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர், இப்ப நீங்க சவுண்ட் படிச்சிட்டீங்க, சவுண்ட் லைட்டும் சவுண்ட் டைம் லைட்டையும் செய். தட்ஸ் ஆல். இப்ப நீங்க சவுண்ட் டைம் லைட்டையும் படிச்சிருக்கீங்க, சவுண்ட் டைம் லைட்டையும் முடிச்சோன்னா ஹீட் படிச்சு முடிச்சோன்னா ஹீட்டை செய். ஹீட்ல நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 4 ஸ்ட்ரக்சர் தூக்கிட்டாங்க. அந்த ஃபில்ஸ் டியூப் இருக்காது, மெர்க்யூரி யூஸ் பண்ற சேர்ல்ஸ் மெத்தட் இருக்காது, அப்படி கொஞ்சம் தூக்கிட்டாங்க. சோ அதை விட்டு மிச்சத்தை செய். சோ அந்த இந்த நான் சொன்னேனே, நான் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஐஸுக்கு 2/3 யூஸ் பண்ணணும், இதுக்கு 2/3 யூஸ் பண்ணணும், அதுக்கு 1/3 சாரி ஹாஃப் யூஸ் பண்ணணும், அதுக்கு போய் 1 சென்டிமீட்டர் குறைய யூஸ் பண்ணணும். என்னன்னு தெரியும்? பிகாஸ் ஐ ஒர்க் ஆன் 4 ஸ்ட்ரக்சர் நான் டியூட்டா எழுதி வச்சிருக்கேன். ஒரு நான் என்ன டியூட் உங்களுக்கு சாம்பிள் போட்டு வரும் குரூப்ல. சோ தட்ஸ் திங். அப்படித்தான் நான் ஒர்க் அவுட் பண்ணான். ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் தான் ஒழுங்கா ஒர்க் பண்ணதான் பிரச்சனை. சோ எனக்கு அது அவ்வளவு விருப்பம். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். சோ இப்படி ஒர்க் பண்ணாடா ஸ்ட்ரக்சர்ல நீ வந்து மாஸ்டர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஈவன் யூ கேன் ஸ்கோர் 78 out of 80 in fieldwork center paper. உண்மையா தானே? எனக்கு 20 19 19 20 20 19 19 எனக்கு இப்போ ஜாமெட்ரி 6 டேர்ம் பேப்பருக்கு. பிகாஸ் எனக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். பிகாஸ் நான் 6 டேர்ம் பேப்பருக்கு முதல் தான் நான் இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் செய்ய வலிக்குன்னா ஐ காட். பிகாஸ் 80 நீயே சொல்லு, ஃபீல்ட் ஒர்க் சென்டர் பேப்பர்ல 80 70 எடுக்கிறது பெரிய விஷயமா இல்லையா ஸ்ட்ரக்சர். ஐ காட்
எல்லாராலையும் செய்ய ஒர்க் பண்ண தெரியும். சரியா? சோ தட்ஸ் த பேசிக் திங். நான் வேணா சும்மா ஒரு குட்டியா ஒரு கதை சொல்லி முடிச்சு வரேன். நீங்க கேட்கலாம், "அண்ணா உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கண்ணா, நீ பிறவியிலேயே மேதாவி அண்ணா, ஆகவே நீ செய்வே அண்ணா, நாங்கெல்லாம் ஒரு மட சாம்பிராணி அண்ணா, நீயே உன்னை நச்சுக்கிட்டு திரிவ." பட் அப்படியெல்லாம் கிடையாது. சரியா? யாரும் எங்கேயும் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஒரு பையன் படிக்கிறான். சிங்கள பையன் தான். அவன் வந்து மாத்தல. கண்டியில படிச்சவன். ட்ரினிட்டி காலேஜ்ல படிச்சான். ட்ரினிட்டி காலேஜ்ல இருந்து எங்களுக்கு என்டர் பண்ண ஒரே ஒரு பையன். ராகுல் வல்லிய சுந்தரன். நீங்க மேபி அவன் யூடியூப்லயும் இருக்கு. பிகாஸ் அவன் நல்ல மியூசிஷியன். ஹீஸ் வெரி வெல் பியானிஸ்ட். ராகுல் வல்லிய சுந்தரன். சோ அவன் வந்து எனக்கு நேற்று தான் அவன் காலேஜ் நேற்று நாங்க ஒஸ்பி எக்ஸாமுக்கு எனக்கு நான் 2822 என் இண்டெக்ஸ் நம்பர், அவனோட 2823 எனக்கு நெக்ஸ்ட் பர்சன் தான். சோ காலேஜ் கொண்டு தான் நான் ஒரு விஷயம் சொன்னான். பிகாஸ் நான் வந்து எனக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து நான் ஆரம்பத்தில் மெக்கானிக்ஸ் படிச்ச காலத்துல பிசிக்ஸ்ல பயங்கர விவசாயம் இருந்தேன். எனக்கு ஒரு நாள் குமரன் சார் கூப்பிட்டு காய்ச்சி எனக்கு ஒரு எம்சிக்கு வந்து 37 வந்து தட்ஸ் த வெரி லோ எம்சி கைட் 37. ஸோ இருக்கா கூப்பிட்டு காய்ச்சி உனக்கு என்ன பிரச்சனை சார் இப்படி இப்படி படியாது சார் கொஞ்சம் கைட் பண்ணுவார். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி எக்ஸாம்ஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஸ்கோரிங் ஓவர் 45. எனக்கு 45 குறைஞ்சதே சரித்திரமே கிடையாது. அது 47, 48, 49 தான் நீங்க குமரன் சார் ஃபைனல் எக்ஸாம் கூட எனக்கு 48 அன்னைக்கு நடந்தது. 23 பட்ஜுக்கும் சொல்லிட்டு அவன் இதை மட்டும் தான் பல விட்டவன் இந்த மாதிரி. ஸோ லைக் தட். ஆனா அவன் வந்து சொன்னா தனக்கு லாஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு ஐ மீன் 6 டேர்ம் எக்ஸாம் அவன் செய்ய அவனுக்கு 33 எம்சிக்கு தான் வந்தான். ஐ மீன் 33 அவனுக்கு அந்த கடைசி டேர்ம் எக்ஸாம் நடக்குது. எங்களுக்கு வந்து ஃபீல் வாஸ் மாதிரி அவங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம். ஸோ அவங்களுக்கு அந்த 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 ப்ரொவின்ஸ் ஸ்கூல் எக்ஸாம் ஐ டோன்ட் நோ அபவுட் தோஸ் பீப்புள். பட் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் எக்ஸாம்ல வந்து அவன் சொன்னா தனக்கு 32 33 தான் வந்தாரு. இப்படி இருந்தபடி எனக்கு நீ யோசிக்கிற ஃபைனல் எவ்வளவு வந்து சொல்லு. 32 33 எடுத்தபடியே கொழும்பு மெடிசன் கிட்ட பண்ணிருக்காடா. சோ இப்ப நீ யோசிக்கிறிய ஃபைனலுக்கு அவனுக்கு எவ்வளவு வந்திருக்கு? 32 33 என்ன பண்ணி யோசிக்கிறேன். அவனுக்கு 50க்கு 50. அவனுக்கு ஃபைனல் பிசிக்ஸ் எம்சிக்கு 50க்கு 50. அவனுக்கு ஃபைனல் பிசிக்ஸ் 50க்கு 50. அது எனக்கு தெரியும். அது பிகாஸ் அதுங்களுக்கு எனக்கு ஐ மீன் எனக்கு 49. சார் எனக்கு என்னோட படிச்சவன் சார் எனக்கு 50. அதே மாதிரி அவங்களுக்கு 50. சோ அவனுக்கு 50. அவனுக்கு 50க்கு 50. யூ கான்ட் ட்ரஸ்ட். நீங்க நம்பல. என்னன்னா 32 33 எம்சிக்கு எடுத்தவன் ஃபைனலுக்கு 50 எடுக்கலாம். அவன் என்ன சொன்ன விஷயம், தனக்கு அந்த 32 33 வந்தோடனே தனக்கு அது ஒரு மாதிரி போயிட்டுன்னு சொல்லிட்டு லைக் அதுக்கப்புறம் எங்களுக்கு எக்ஸாம் பிந்தி போனதோட எங்களுக்கு எக்ஸாம் பிந்தி போனதுல அப்புறம் ஒரு 3 months டைம் கிடைக்கும். அவன் சொன்னா அந்த 3 monthsல செய்யாத ஒர்க் இல்லை. அவன் சொன்னது முக்கியமான விஷயம் he did the past papers. He did the past papers. 2000ல இருந்து 2020 வரைக்கும் வந்து பாஸ் பேப்பர் மொத்த எம்சிக்கு மொத்த எஸ்ஏ வரைக்கும் அவன் செஞ்சு முடிச்சான். மொத்த எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் அவன் செஞ்சான். எனக்கு நேற்று சொன்னான் அவன் என்ன கேட்டா நீ என்ன செஞ்சா நான் சொன்னா நான் செஞ்சது 2 பேப்பர் 2000. அதான் என்ன கனவே கேட்கணும் அண்ணா நீங்க எப்படி என்ன நீங்க படிச்சிட்டீங்க நீங்க படிச்சதை கட்டிக்கிட்ட நான் கட்டி நான் படிச்சதெல்லாம் கேட்டது நீ முன் வர மாட்டேன் நாசமா தான் போவேன். அதை விட நானுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாலும் கிடையாது. நான் ஸ்மார்ட் ஒர்க்ல வந்த கேஸ். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். தட்ஸ் வை நான் உங்களை எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்றேன். பிகாஸ் ஸ்மார்ட் ஒர்க் pays off if you work correctly. Hard works always pays off with if you add some smart work. தனியா ஹார்ட் ஒர்க் மட்டும் பேர் செய்யணும் நான் சொன்னேன் தானே. இஃப் ஹார்ட் ஒர்க்ஸ் pays off show me a rich donkey. ஹார்ட் ஒர்க்கோட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் ஆட் பண்ணாங்க. இந்த மசாலா தூள் ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணாங்க நீ எங்கேயோ போயிடும். அதை நான் ஆட் பண்ணி கொள்றேன். நீ ஹார்ட் ஒர்க்கை செய் ஆட் பண்ண வேண்டிய தூள் மசாலா இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லி தரதானே உனக்கு எப்படி படிக்கிறது உனக்கு தெரியாது. ஸோ இந்த தூள் மசாலா ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கொள்றேன். தட்ஸ் திங். அவன் செஞ்சதும் அதே தான். பிகாஸ் அவனுக்கு நல்ல நாலேஜான அப்படியே ஹீஸ் வெரி வெல் நாலேஜ். அவனுக்கு எல்லா விதமான டேலண்ட் நல்லபடியே. ஸோ அப்படி இருக்கேங்க அவன் சொன்ன விஷயம் தான் ஃபுல் ஒர்க் செஞ்சா உனக்கு வந்தான். ஸோ யூ மே திங்க் 50க்கு 50 எடுக்கிறது எல்லாம் பெரிய கஷ்டமான விஷயம். 50க்கு எடுக்கலாமா அதெல்லாம் ஒரு கிஃப்ட் நான் முடியும். தட்ஸ் நாட் த திங். ஓகே லக் இருக்கத்தான் வேணும். இப்ப நாம்பள விட்டதால எனக்கு ஒரு லக் இல்லாத விட்ட விஷயம் தான். இட்ஸ் ஓகே லக் இருக்கத்தான் வேணும். பட் இட் கேன் பி டன் பை எவ்ரிபடி. விளங்குதா? சோ படிச்சு டொப்ல இருக்கிறவன் மட்டும்தான் 50க்கு 50 எடுக்கணும் இல்லை. இஃப் யூ ஆர் அன் ஆவரேஜ் பர்சன் ஹூ இஸ் ஸ்கோரிங் 30 or 32 in physics MCQ you can still score 50. ஓகே சோ இவ்வளவு தான் உங்களோட ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட். நான் இதை அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்க அங்கேயும் பார்த்துக்கொள்ளலாம். ஏன் தெரியும் நீங்க கேட்கலாம்டா அண்ணா இதே நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்றீங்களே நீங்க போறீங்களா ஏன்னா போன வருஷம் அனுபவிச்ச பிரச்சனை தான்டா. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி தரேன். மோஸ்ட்லி பிப்ரவரிக்கு அட்மிஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அட்மிஷன் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஈவன் நான் கிளாஸ் முடிக்கும் வரைக்கும் அட்மிஷன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் என்னோட போற பிள்ளைய மட்டும் தான் கூட்டிடுவேன். ரீசன் நீங்க நடுவுக்குள்ள வந்துட்டு பாதி பிறகு விளங்கி சொன்னா எனக்கு டிப்ரெஷன் ஆகும். ஏன்னா என்னடா இப்போ உனக்கு விளங்குது நான் போற வெயில போனா மட்டும் தான் எனக்கு சரியில்லை. நான் போற வெயில போகாதவனுக்கு ஒரு விஷயம் எனக்கு கடைசியாக சில பிள்ளைகள் கேட்டாங்க ஆனா நாங்க பேப்பர் கிளாஸுக்கு மட்டும் ஜாயின் பண்ணாம நான் சொல்ல முடியாது விடவே மாட்டேன். ரீசன் என்னடா நான் பட் எந்த டெக்னிக் அப்படி பேப்பர் கிளாஸுக்கு மட்டும் ஜாயின் பண்ணலாம்டா நான் இப்பயே உனக்கு பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் செய்யாத ரீசன் என்ன யூ ஹேவ் டு அடாப்ட் வித் மை செல்ஃப். ஓகே சோ இப்ப நீயே எனக்கு கொஞ்சம் பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க 3 கிழமை தான் படிச்சிருக்காங்க சரியான கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றேன் நான். பிகாஸ் எனக்கு முதலாவது அதான் தேவை. அது இருந்தா தானே நான் ஒர்க் பண்ணியே வைக்கலாம். சோ அன்றைக்கும் போட்ட கோட் திருப்பியும் கோட் தான் சொல்றேன். உனக்கு உண்மையா என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியாது. உனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ நோ ஹவு டு ட்ரெயின் அ ஸ்டூடெண்ட். maybe I don't know how to teach a student but I know how to train a student. அவ்வளவுதான் சொல்றேன். சரியா எனக்கு ட்ரெயின் பண்ண நல்லாவே தெரியும். பிகாஸ் அதுல நான் நல்லா எனக்கு அது பிடிக்க மாட்டேன். எனக்கு அது ஒரு விஷயத்துல முடியாம இருந்தாலும் ட்ரெயின் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்ஸ் வாட் ஐம் டூயிங். ஸோ அதனாலதான் சொல்றேன்
இதே இப்ப போறேன்னா அப்புறம் பின் மந்த்ஸ்ல ஜாயின் பண்ற பிள்ளைகள் வந்து பெப்டோரை ஜாயின் பண்ற பிள்ளைகள் வந்து நான் அவங்களுக்கு நான் திருப்பி இப்போ உங்களுக்கு 2ஆம் 3ஆம் ஒர்க் அவுட் சொல்லிக்க அவங்களுக்கு கேட்பாங்க அண்ணா ஒர்க் அவுட் என்னட்டு நான் நீ அந்த கிளாஸ் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த அந்த அரியனை முடிச்ச வேலை பண்ணாங்க தான் ஒர்க் அவுட்ஸை மட்டும் நான் அதில் அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன் கிளாஸிங் நடக்கும் ஓகேவா ஸோ தட்ஸ் ஆல் மக்களே நாங்க படிப்பை கண்டினியூ பண்ணுவோம் ஓகே ஓ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி எல்லா விஷயமுமே உனக்கு அதில் அப்லோட் ஆகுமா பிசிக்ஸ் நான் பயாலஜி எப்படி படிக்கிறது உட்பட சொல்லுவேன் ஐ மீன் லேட்டஸ்ட் ஸ்டைல் ஆஃப் பயாலஜி டீச்சிங் அண்ட் பயாலஜி ட்ரெயிலர் காட்டினாலே ஸோ அந்த பயாலஜி டீச்சிங் அதுவும் நாங்கள் பார்ப்போம் ஓகேவா